எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். இன்று என்டிஏ கூட்டணியின் சார்பாக டாக்டர் நாகேஷ்குமார் ஆகிய நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தளி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2026 இன்னி வரைக்கும் நம்ம தளி தொகுதியில எந்த வளர்ச்சியும் நடக்கல. இந்த ஊர்ல 20 வருஷமா ஒரே எம்எல்ஏ இருக்கிறாங்க. 20 வருஷமா தளி தொகுதி எந்த முன்னேற்றமும் அடையல, இன்னும் பின்தங்கியே இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம மாநிலத்துல திமுக ஆட்சி கண்டிப்பா அகற்றப்படும். தீய சக்தி திமுக ஆட்சி அகற்றப்படும். கடைசி 5 ஆண்டுகள்ல 6,969 போஸ்கோ கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம ஆட்சிக்காரங்க இப்ப நடத்துற டிஎம்கே காரங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்ல. சின்ன குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. முதியோர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்க பார்த்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு தீய ஆட்சி தான் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தளி தொகுதியில பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நான் ஒரு மருத்துவரா ஹாஸ்பிட்டல் உட்காந்து பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் வரும்போது எல்லாரையுமே பார்க்கும்போது அவங்க கிட்ட பண வசதி இல்ல. எல்லாமே இங்க விவசாயிகளா இருக்கிறாங்க. 20 வருஷமா எந்த முன்னேற்றமும் அடையல. அதே நம்ம நாடு பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க 2014 பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நாடு பயங்கர முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. உலகமே நம்மள திரும்பி பாக்குது. பொருளாதாரத்துல ஆகட்டும், எந்த விஷயத்துல ஆகட்டும், இந்தியா ரொம்ப முன்னேறி இருக்கு. ஆனா நம்ம தளி தொகுதி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா பின்னுக்கு போயிட்டு இருக்கு. மக்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவாங்க. இந்த வாட்டி தளி தொகுதியில தாமரை மலர்ந்தே தீரும். இன்னைக்கு பாத்தீங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாட்டி எந்த வில்லேஜுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் மக்கள் 75% இந்த வாட்டி பிஜேபி பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வாட்டி கண்டிப்பா தளியில தாமரை மலரும். சார், இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க. இப்ப ஏற்கனவே நீங்க போட்டிட்டு திரும்ப போட்டிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்போ முன்னுக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ இங்க யார் யார் உங்களுக்கு வாக்கு சேகரிக்க வராங்க? நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும், என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும், மாநிலத்துல என்டிஏ ஆட்சி வந்துச்சுன்னா தளி தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ அசம்பிளிக்கு போனாங்கன்னா தளி தொகுதிக்கு நல்ல நல்ல ஸ்கூல்ஸ், நல்ல காலேஜ், நல்ல சாலை வசதி எல்லாமே பண்ணி கொடுக்கப்படும். இங்க பாத்தீங்கன்னா தளி தொகுதி ஒரு நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. நிறைய யானைகள் பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் போன வருஷமே 4-5 பேர் தளி தொகுதியில யானை மிதிச்சு செத்து போயிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். அதே மாதிரி தளி தொகுதி நம்ம பாரத பிரதமர் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. கடைசி 12 ஆண்டுகளா அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு தளியில ஒரு வீட்டுக்கும் ஒரு கிராமத்துக்கும் நாங்க அமல்படுத்துவோம் சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். ஸ்டார் கேம்பெயினர் நாங்க இப்போதைக்கு நம்ம மினிஸ்டர் சார் வந்திருக்காரு. ஆந்திரால இருந்து சத்யகுமார் யாதவ் சார் வேட்புமனு தாக்கலுக்கு வந்திருக்காங்க. ஸ்டார் கேம்பெயினர் பேசிட்டு இருக்கோம். சோமண்ணாஜி, சிடி ரவிஜி, அண்ணாமலைஜி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவன் கல்யாணம் கூட்டு வரலாம்னு சொல்லி ஒரு இதுல இருக்கோம். அதே மாதிரி நம்ம மத்திய அமைச்சர் குமாரசுவாமி, HD குமாரசுவாமி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது நமக்கு ஒரு 2 நாட்கள்ல தெரிஞ்சிடும். மக்கள் கிட்ட வரவேற்பு ரொம்ப அமோகமா இருக்கு. மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. இதே மாநிலத்துல திமுக கவர்மெண்ட் மேல ஆகட்டும், இங்க தளியில இருக்கிற எம்எல்ஏ மேல ஆகட்டும், மக்கள் ரொம்ப வெறியில இருக்கிறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா இங்க பிஜேபி வெற்றி பெறும்.